வசனம் படிக்கலாமா? ஏசாயா 55:10-11. மாரியும் குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைந்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. வானத்திலிருந்து மழை எப்படி பொழியுதுன்னா, மேகம் இருக்குல்ல, அது குளிர்ந்த காற்று பட்டு அது என்ன பண்ணுது, பூமியில மழையா பொழியுது. மழையா பொழிஞ்ச உடனே மழை என்ன பண்ணுது, பூமியை நினைச்சு விவசாயிக்கு என்ன பண்ணுது, விவசாயத்தை விளைய வச்சு ஆகாரத்தை கொடுக்குது. சாப்பிட்ற நமக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்குது. விவசாயிக்கு என்ன பண்ணுது, விதை நெல்லை விதை அரிசி கொடுக்குது. ஓகேவா? விவசாயிக்கு விதையை கொடுத்துட்டு சாப்பிட்ற நமக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுக்குது. எப்படி மறுபடியும் என்ன பண்ணுது, அந்த தண்ணி ஆவியாகி வேகமா வந்த இடத்துக்கே போயிருது. எப்படி வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்த இடத்துக்கே போயிருந்தோ அதே போல ஆண்டோடைய வசனமும் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் யார் யாரை மாத்தணும், யார் யாரை திருத்தணும், யார் யாரை ரட்சிக்கணும், யார் யாருக்கு சுகம் கொடுக்கணும், யார் யாருக்கு வீடு கட்டி கொடுக்கணும், யார் யாருக்கு வேலை கொடுக்கணும், யார் யாருக்கு திருமணம் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே பண்ணுமா, திரும்பி போகுமா. எந்த நோக்கத்துக்காக அதை அனுப்புனாரோ அந்த நோக்கம் நிறைவேறவ செஞ்சுட்டு தானே பண்ணுமா, அது போகுமா. நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். புரியுதா? அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாது. புரியுதா உங்களுக்கு? என்னன்னா ஆண்டோடைய வார்த்தை எதுக்கு கொடுத்தாரோ அது என்னன்னா நம்ம கொடுக்கறதா நம்ம வேலை, அது செயல்படுத்துறதெல்லாம் யாரு? எங்க அப்பா கிட்ட போய் யாருமே என்ன பண்ண சொல்லிட்டு இல்ல. அவர் பாஸ்டர் பாட்டு பாடினாரு, ஜெபம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ணாரு. ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு பாஸ்டர் மாத்தி இன்னொரு பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவரு, இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாஸ்டர் கொண்டாந்து விட்டாரு. பாத்தீங்களா? தாயின் கருவில். ஒரு முறை படிக்கலாமா? எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நீங்க நினைச்சிருக்கலாம் நம்ம ஏதோ ஆண்டவர் நம்ம நினைப்பாரான்னு தெரியல, யாரோ கூப்பிட்டாங்க சர்ச்சுக்கு வந்துட்டோம், நமக்கு ஆண்டவருக்கும் நினைக்கிறாருன்னு தெரியல. அவருக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கும், நிறைய நாடுகள்லாம் போப்பாரு, நிறைய பெரிய பெரிய சபைகள்லாம் போய் பார்ப்பாரு, நம்மளை கண்டுபாருன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா உங்களை என்ன பண்ணாராம், எப்ப கண்டுபிடிச்சாராம்? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நோக்கத்தை அவர் முதல்லயே என்ன பண்ணாரு, ஏற்படுத்தி வச்சுட்டாரு. அந்த நோக்கத்தினால ரட்சிக்கப்பட்டு பண்ணி சபைக்கு வந்திருக்கிறீங்க. சம்பந்தம் இல்லாதபடி நமக்கு எது சம்பந்தமே இல்லை, ஆராதனை பண்றது அவங்க, செய்தி கொடுக்கறது இவங்க, பைபிள் வாசனை படிக்கிறதெல்லாம் அவங்க, நமக்கு எது சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருந்துட கூடாது. எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர், நிறைவேற்றாமல் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப படிக்கலாமா? பிலிப்பியர் 2. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்ம கிட்டையும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி 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 பண்ணணுமா? அங்கதான் போட்டிருக்குது, இருக்க கடவுதுன்னா என்னது, இருந்து ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா நீங்களாம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் மைண்ட்ல என்ன நினைச்சுக்க சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிக்க பார்க்க சொன்னாரு. நான் என்ன நினைச்சிருக்கணும் மைண்ட்ல, அதே போலதான் நீங்க என்ன பண்ணுமா. பிரதர் அவரு எங்க இருக்கிறாருன்னே தெரியல, நம்ம அவர் பார்த்துதான் இல்லை, கூட கட்டின மனைவியோட மனசே புரிஞ்சிக்க முடியல, கட்டின புருஷனோட மைண்ட்ஸை புரிஞ்சிக்க முடியல, பிள்ளைங்க மனசை புரிஞ்சிக்க முடியல, அப்பா மனசை புரிஞ்சிக்க முடியல. அவ்வளோ ஏன் நல்லா பழகுறாங்க, நல்ல ஃப்ரெண்டு கூடவே பழகுறான், நான் நல்ல நண்பன்டா கூடவே பழகுறான், திடீர்னு என்ன பண்றான், வேற வார கூட நிமிஷத்துக்கு வார்த்தை என்ன பண்ணுது, பேச்சு மாறுது. பாக்குற பழகுற கூடவே இருக்கிறவங்க பேச்சே என்ன பண்ணுது, மாறுது. அவங்க மனசு என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கும் போது பார்க்காத தேவனுடைய பார்த்து அவர் மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் மனசுல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணுமா, புரிஞ்சு அதன்படி செய்யணுமா. எப்படிங்கிறது, சீசர்கள் கூட இருந்தாங்கல்ல, அந்த சீசன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூட இருந்தவங்களாம் மனசு புரிஞ்சுருப்பாங்க. நம்ம சீசர் அந்த என்ன பண்ணலாம், டக்குன்னு கேள்விக்கலாம், இது எப்படி செஞ்சீங்க, அது எப்படி செஞ்சீங்கோ, இது இப்படியா அப்படின்னு கேட்கலாம். இது அவர் கூடவே இல்லை, நம்ம டீச்சரா இல்லை.
தெரியல, எப்படி மனசு கண்டுபிடிச்சிருது அப்படின்னா, நம்ம சீசன்ல இருந்தாங்கல்ல, அப்போ நடந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு வசந்த அறிக்கை படிச்சிடலாம். யோவான் 9வது அதிகாரம் 31 வசனம். யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு செவி கொடுக்க மாட்டாரு ஆண்டவர்? யார் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு? பாவிகளுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவங்க என்ன கத்தனாலும் என்ன பண்ணுவோம், கண்டுக்க மாட்டாங்க. பாவிகளுக்கு செவி கொடு, தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். அப்புறம் ஒருவன் தெய்வ பக்தி உள்ளவன் என்று தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்கணுமா? தேவ பக்தி என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கணும், சபைக்கு வரணும், பயபக்தியா இருக்கணும், பரிசுத்தமா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் என்ன பண்ணணுமா? என்ன பிடிக்குன்னு தெரியல, நமக்கு பிடிச்சோன்னே செஞ்சுட்டு ஆண்டவரே இது கர்த்தர் ஒரு இதை கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு அதை கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு மனையை கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு கணவனை கொடுத்தாருன்னு சொல்லிக்கிறோம்ல. நம்ம கண்ணுக்கு தெரியுதெல்லாம் பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணிருது, பழிய தூக்கி கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிடுது, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிடுது. அவரு என்ன வேலை உங்களுக்கு கொடுத்தாரு, அவரு என்ன ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு உங்க மேல அப்படின்றது நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்காமே நம்ம என்ன பண்ணிடுவோம், செஞ்சுட்டு அவர் மேல ஆண்டவரே சித்தமானதா தான் இருக்கும் சொல்லிட்டு இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாது யோசிச்சே இருப்போம். சரி வாங்கிடுவோம், நம்ம மைண்ட்ல இருக்கும். ஆண்டவருக்கு வேணான்னு சொன்னா கூட நல்லா இருக்குது, அது கொஞ்சம் பார்டரும் நல்லா போட்டு அந்த சேரீ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி மைண்ட்ல இருக்கும். ஆண்டவர் இந்த சேரீ எடுக்கலாமா, அந்த சேரீ எடுக்கலாமா, நீ கத்தர் சித்தமானது இது எடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், எடுத்து வச்சிருவோம். ஏன்னா மைண்ட்ல என்ன பண்ணுது, இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குதுன்ட்டு நம்ம விருப்பப்படி எடுத்துட்டு கத்தர் ஒரு நிறைய ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாருன்னு சொல்லிடும்ல. நமக்கு பிடிச்சிருந்தாலும் ஆண்டு சொல்லியிருந்தாலும் இது கொஞ்சம் பிளைனா இருக்குது, அது கொஞ்சம் எடுத்து நல்லா இருக்கும்னா கூட கொஞ்சம் என்ன பண்ணிடுது, சிக்கி சிக்கி இருக்குது, அது கொஞ்சம் எடுத்துக்கலாம், கிராண்டா இருக்குதுன்ற மாதிரி போகும். ஸோ நம்ம மைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு வழி என்ன பண்ணிடுது, போட்டுருவோம்ல. கத்தர் கொடுத்தாரு சொல்லிட்டு போய் இதுதான் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம்ல. ஸோ கத்தருக்கு சித்தமானதை என்ன பண்ணுமா, செஞ்சா அவனுக்கு செவி கொடுப்பார். அவருக்கு சித்தமானதை என்ன பண்ணமா, யாரு அவர் சித்தமானதை செய்யறாங்களோ அவங்க ஜபம் பண்ணா அந்த ஜபத்துக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, இத்தனை வருஷமா ஜபம் பண்றேன், இத்தனை வருஷமா வரேன், ஏன் பதில் கிடைக்கல ஏன் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க செஞ்சது என்ன பண்ணமா, ஆண்டவருக்கு எந்த வேலை செஞ்சாலும், யார்கிட்ட எது பேசினாலும், யாரை என்ன திட்டினாலும், இந்த வார்த்தையில திட்டுறமே, ஒரு வீட்டுக்காரர் திட்டுறமே, இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு பத்தி என்ன பண்ணோம், யோசிச்சு என்ன பண்ணோம், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி என்ன பண்ணோம், செயல்பட்டு கர்த்தருக்கு சித்தமானதை செஞ்சா அதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்றது என்ன பண்ணும் ஆண்டவரு. அப்ப உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், கர்த்தருக்கு சித்தமானதை செய்யணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரட்சிக்கப்பட்டுக்கணும். அப்புறம் ஒரு தேவ பக்தி ஒண்ணா இருக்கணும், அப்படித்தானே? தேவ பக்தி எல்லாம் வந்துருச்சு, ஆனா சித்தமானது என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல. அங்கதான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டாச்சு, எல்லாம் வந்தாச்சு, ஆனா என்ன பண்ணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும், கரெக்டா ஜப குறிப்புக்குள்ள போயிருது. சித்தமானதெல்லாம் செஞ்சோமா அப்படின்னு பார்க்கும்போது எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த வருஷம் என்னென்ன காரியம் நம்ம செஞ்சிருக்கிறோம் ஆண்டவருக்காக நம்ம செஞ்சிருக்கோம் பார்க்கும்போது அதுனா இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், லிஸ்டே இருக்காது, பேப்பரே ஃபர்ஸ்ட் கையில இருக்காது, ஆனா ஜப குறிப்புகள் இருக்கும். நம்ம ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கணும்னா கர்த்தருக்கு சித்தமானதை செய்யணும். அப்போ அவர் சித்தமானது என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, அந்த சித்தமானது அவருடைய கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் செயல்னா கூட அது இருக்கணுமா, செயல்னா கூட நீ கண்டுபிடிச்சு இருக்கணும். புரியுதாப்போ? அவர் என்ன நினைச்சுக்கிறாரு மைண்ட்ல அப்படின்றத பத்தி என்ன பண்ண பண்ணோமா, வீட்டுல ஒரு அரை மணி நேரத்துல நீ கவனிச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. இப்போ வரலாம். லூக்கா 9வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, இந்த மலையில ஒரு பிரசங்கம் பண்ணி இருப்பாரு. அப்போ பொழுது போயிட்டே வரும். அப்போ என்ன பண்ண, நேரமான உடனே சீசர் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, பொழுது போச்சுன்னுவாங்க, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, நீங்களே ஏதாவது கொடுங்கன்னுவாங்க. அப்புறம் போய் என்ன பண்ணுவாரு, எல்லா விசேஷங்கள்லாம் தேடிட்டு பார்த்தா ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கும், அதுதான் இருக்கு கொடுப்பாங்க. அது ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அது சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச புருஷன் எத்தனை பேரு? 5000 புருஷர்கள். ஆண்கள் மட்டும் எத்தனை பேருங்க? 5000 புருஷர்கள் இருந்தாங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்?
எல்லாருக்கும் தெரியும், நிறைய முறை நான் கேள்வி போட்டிருக்கிறோம். அதுதான் பிரச்சனை வந்துக்கிட்டேன் நீங்க. அப்படி இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன், கேள்வி கேட்பேன். ஓகேவா? அந்த சம்பவம் தான் நான் டேரக்டா உங்களுக்கு சொல்லிட்டேன். எது? 5 அப்பம் 2 மீன் 40 புருஷர்கள். எத்தனை பேரு? எத்தனை பேருங்க? புருஷர்கள் மட்டும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் தவிர. ஓகேவா? அப்படின்னா மனைவிகள் வந்திருந்தாங்கன்னா எத்தனை பேருக்கு? 5000 புருஷர்னா 5000 மனைவி. அப்படியா? அப்படியா? இந்த காலத்துல தான் அது ஒண்ணு. அந்த காலத்துல மனைவிகள் எல்லாம் கண்டிப்பா ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதே மாதிரி 5000 புருஷர், அப்ப 5000 மனைவி 10, அதுவும் 10,000 ஆச்சு. அப்போ குழந்தைகள் ஒரு பொண்ணு ஒரு பையனா இருந்தா எத்தனை ஆச்சு? அது ஒரு 10,000, 20,000 ஆச்சு. கண்டிப்பா ஒரு பையன் பொண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 12 பேரு, 1 டசன் 2 டசன். அந்த காலத்துல அப்படிதானே? போர் செய்யறதுக்கு, சட்டம் போறதுக்காகவே அப்படிலாம் போடுவாங்க. வேலை செய்யறதுக்கு போறது, காட்டுல வேட்டையாடணும், அதெல்லாம் வேலை செய்யறதுக்காக என்ன பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு மனைவி, ஒரு கணவனா இருந்தாவே எத்தனை பேர் ஆகுது? 20,000 பேர் ஆகுது. 20,000 பேருக்கு ஒரு மனுஷன் பண்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. ஓகேவா? அங்க அவரு ஆகாரத்தை கொடுக்குறாரு, அது எல்லாம் சாப்பிட்டு. ஓகேவா? அந்த சம்பவத்துக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே. இப்போ 1வது வசனம், 9வது அதிகாரம் 1வது வசனம் வேகமா படிங்க. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் விஞ்ஞானிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். யாரு 12 பேர் கூப்பிட்டாரு? அந்த 12 பேர் யாரு? யாரோட சீசன் அவங்க? அவரு சபையில் இருக்கிற முக்கியமான தூண்கள். சபையில் இருக்கிற முக்கியமான தூண்களை தான் என்ன பண்றாரு? அவரு கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. வேற சீசன்கள் என்ன பண்ணல, அவர் யாரையும் கூப்பிடல. வேற சீசன்ல போயிட்டு அவரு நம்முடைய சபையில் இருக்கிற முக்கியமான விசுவாசிகள், முக்கியமான சபைக்கு நிக்கிற முக்கியமான தூண்கள். அது யாராரு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த சபைக்கு யார் தூணா இருக்கிறீங்க? யாரு கர்த்தருக்கு சீசரா இருக்கிறீங்க? யாரு சபையில முக்கியமான விசுவாசியா இருக்கிறீங்க? யாரு சீசரா இருக்கு? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நாங்க 12 பேர் இல்ல, நாங்க வந்து எல்லாருமே ஆண்டவருக்கு சீசர். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் இருக்கிற அவருடைய சீசனை கூப்பிட்டாராம். என்ன சொன்னாராம்? எதுக்கு கூப்பிட்டாராம் அவங்கள? ஒரு பிசாசு 2 பிசாசு எல்லாம் தோற்று, எல்லா பிசாசையும் 3 பிசாசு 3 தலைமுறை கூடி ஆண்டா, ஒன்னு அமைதியா இருக்க, ஒன்னு பயமா கொட்டும், ஒன்னு இங்க இருந்து அங்க வந்து ஓடி இருக்க, ஒன்னு அங்கே அடிக்காது, ஒன்னு வெளியிலே இருக்கும், ஒன்னு கல்லத்துக்கு அடிக்கும். ஓகேவா? ஒன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசும், ஒன்னு என்ன பண்ணும், பூசணை மட்டும் அடிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு பிசாசு, சில பிசாசு இருக்குது, அது எதுவுமே பண்ணாது, நல்லா சாப்பிட்டே இருக்கும், நல்லா சாப்பிட்டே இருக்கும். பல விதமா இருக்குது. ஒன்று பாம்பு மாதிரியே இருக்கு, இருந்து பாம்பு மாதிரியே நண்பெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகேவா? சிலதெல்லாம் பயமா கத்தும், சிலதெல்லாம் பயங்கரமா கத்தும். இதெல்லாம் நீங்க அதெல்லாம் வேணாம், சிம்பிளா மீதம் தப்புன்னு போயிடும். அந்த மாதிரி பிசாசம் இல்லை, எல்லா பிசாசையும் அப்புறம் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கும். வியாதி உள்ள என்ன பண்ணும்? குணமாக்குறதுக்கு என்னென்ன கொடுத்தாரு? வல்லமையும் அதிகாரம். வல்லமையும், நான் பரவாயில்ல தெளிவா சொல்றீங்களா? வல்லமையும் அதிகாரத்தையும் நான் நினைச்சேன், போக போக சவுண்ட் கம்மியாகுன்னு நினைச்சேன். வல்லமையும் அதிகாரத்தையும் எது கொடுத்தாரு? விசுவாச துரத்தணும், வியாதிய சுகமாக்கணும். வெரி குட். அப்போ வல்லமை என்னன்னா, அதிகாரம் என்னன்னா அதானே கொடுத்தாரு. அவர் விசுவாசம் நடந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு சாட்டையை கொடுத்துருக்கணும், ஒரு கொம்புக்கு கொடுத்துருக்கணும். அது கொடுத்தா வல்லமையும் அப்படி என்னது? வல்லமை என்னன்னா அதிகாரம் தானா? இயேசுவின் நாமத்தினால ஓன்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து, வல்லமையே கொடுத்துட்டாரு, அதிகாரம் கொடுத்துட்டாரு. என்னது அதிகாரம்னா? என்னது அதிகாரம்? என்னன்னா அந்த வல்லமை கொடுத்தாருல, அந்த வல்லமைய எப்ப வேணா பயன்படுத்தலாம். எப்ப வேணா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர்களே, நீங்கள் வல்லமை கொடுத்தீங்க, நான் எப்போ இதை பயன்படுத்தணும்? ஒரு பிசாசு வந்திருக்குது, ஓடி ஓடி பயன்படுத்திக்கலாமா? அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்தலாமான்னு போயிட்டு நம்ம கேட்க தேவை இல்ல. அதிகாரம்னா என்ன அர்த்தம்? சௌகரியத்துக்கு பயன்படுத்தாம போலாம், பயன்படுத்தினாலும் படுத்தலாம், பயன்படுத்தினாலும் சௌகரியத்துக்கு உங்களுடைய இஷ்டம். உங்களுடைய இயேசு கிறிஸ்து ஒரு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு சீசருக்கு. இயேசு கிறிஸ்து வல்லமையும் கொடுத்துக்கிறாரு, அதிகாரமும் கொடுத்துக்கிறாரு.
ஸோ இந்த அதிகாரம் எல்லாம் உலக பிரகாரமான அதிகாரம். ஆனா ஆண்டவர் ஈசல் கொடுத்தது என்ன அதிகாரம்? அது பரலோகத்திலிருந்து வந்த வல்லமையை பயன்படுத்துதான அதிகாரம். புரியுதா? இப்போ வல்லமையும் கிடைச்சிச்சு, அதிகாரமும் உலக பிரகாரமான அதிகாரம் இல்ல, இதை கூட மேலான ஒரு அதிகாரம். இதெல்லாம் கொடுத்தாரு. எதுக்குன்னா எதுக்கா? அட்வாசனப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பரவாயில்ல சூத்திரமா இருக்கிறீங்களா? வெரி குட். எதுக்கா இதெல்லாம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணோம்? எங்க போய் கிராமத்துல போய் என்ன பண்ணோம்? பரலோக ராஜ்யம் இருக்குது, நரகன் ஒண்ணு இருக்குது, பரலோகம் ஒண்ணு இருக்குது. நீ வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். ஏத்துக்கல அப்படின்ட்டு எங்களை கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டீங்கன்னா நீ எங்க போனோம்? சொல்றதே சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நாளைக்கு வந்து நியாய தீர்ப்பு நாள்ல இவங்க சொல்லல அவங்க சொல்லலாம் சொல்ல கூடாது. சொல்றது தேவனுடைய ராஜ்யம் ஒண்ணு, அது எப்படி இருக்கும், அது எவ்வளவு பெருசு, அதுல என்னென்ன இருக்கும், அதெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? வாரம் வாரம் எங்க பாஸ்டா அது என்ன பண்ணுவா தெளிவா போட்டு இருப்பாங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபுல் காஸ்பிள் சர்ச்சை நீங்க என்ன பண்ணுங்க அணுகவும் வாரம் வாரம் வரணும். நம்ம வேலை என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிடணும். அதை கூட சொல்லாம சர்ச்சுக்கு போறேன், எங்க போறேன், சர்ச்சுக்கு போறேன், எதுக்கு போறேன், எதுக்கோ போறேன், முடிக்க அந்த கதை. எப்ப வந்த? அப்பயே வந்துட்டேன். எங்க போயிட்டு வந்த? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். எப்ப வந்த? வந்த என்ன சொன்னாங்க? அதே சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? வந்த நீ வந்த கேட்டுக்கோ, நீ வந்து வேணா கேட்டுக்கோ, நீ வந்து மாறி நீ வந்து பிரச்சனை பண்ணிக்க. இல்ல என்ன பிரச்சனை பண்ணாங்க, வர முடியல, லீவ் இல்ல சொல்லு. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் உனக்கு இஷ்டமான வந்து கேளு. உனக்கு சுகம் வேணும்னா நீ வா, பிசாசு போனா நீ வா. நமக்கு அதுக்கு சம்பந்தத்துல எனக்கு 1008 வேலை இருக்குது. ஹலோ 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 எங்க இருக்கிற வந்துடுறேன் போயிட்டு இருக்கேன். நிறைய வேலை இருக்கு, நிறைய இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப் எல்லாம் நிறைய வேலைகள் இருக்கிறது. ஓகேவா? போயிட என்ன பண்ணுமா தேவனுடைய ராஜ்யம் குறிச்சு அதுக்குதான் இந்த வல்லமையும் அதிகாரம். இந்த பிரிய குத்துதெல்லாம் எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து புரியுதா? பிரிய குத்துக்கு எதுக்கு? பிசாசை விரட்டுறதுக்கும் வியாதி குணமாக்குறதுக்கும் வல்லமை அதிகாரமும் குத்துது எதுக்கு? ஜாலியா போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு யாரும் வியாதி எல்லாம் வாங்க அப்படின்ட்டு எல்லாம் எல்லாம் வியாதி குணமாக்குறது பிசாசை விரட்டுறதோட நிறுத்தக்கூடாது. புரிஞ்சா? அவங்க வேக வேகமா ஓகே நாங்க தேவனுடைய ராஜ்யம் தானே வல்லமை அதிகாரம் கொடுத்துட்டீங்களா பாருங்க பாஸ்ட் நம்ம பாருங்கண்ணா கொஞ்ச நேரத்துல எப்படி வரணும் பண்ண கொடுத்துட்டீங்களா பாருங்கிட்டு போனா வேக வேகமா போனாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீ போகும்போது படிங்க வழிக்கு கடி என்னதுங்க? சின்ன குச்சி இல்ல, கடினா கொஞ்சம் பெருசு தானே. குச்சி கடி கடி எடுத்துட்டு போக எதுக்கு? ஏதாவது பாம்பு வரும், தேல் வரும், நாய் குளிக்கும், அந்த மேல ஒன்று போடலாம். அப்புறம் திடீர்னு யாரா இங்க டிராக்ஸ் கொடுக்க வர்றது, ஏசி குஸ்த பத்தி யாரா இங்க சொல்றதுக்கு வந்து கேட்டாங்களா, நம்ம என்ன பண்ணலாம்? கையில என்ன இருக்குது? கடி இருக்குது. யாரை பார்த்து என்ன சொல்றேன்? நான் ரட்சிக்கப்பட்டு இப்பதான் அமைதியா டீசெண்டா போயிட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் யாரு? என்னை பத்தி உனக்கு நான் அங்கிருந்து வந்த ஆள் தான். என்ன பண்ணலாம்? ஒரே மண்டை மேல ஒண்ணு போடலாம், அதெல்லாம் போடக்கூடாது. கடி எடுத்துட்டு இன்னும் ஒரு போடு போட்டோம் வாங்கிட்டு இந்த பக்கம் அடி அடிச்சுட்டு அமைதியா வந்துடணும். சண்டை எல்லாம் போடக்கூடாது. எதுக்கு? தேவன் ராஜ்யம் சொல்லும் போது என்ன பண்ணக்கூடாது? ரெடியா அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் என்ன எடுத்து போக கூடாதான்? ஹேண்ட் பேக் தான் எடுத்துட்டு போக கூடாது. அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு போக கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? சாப்பாடு தானே, அதுவும் அப்பம் தானே. நம்ம வீட்டுல அப்பம் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? டீசெண்டா ஒரு மேரி பிஸ்கெட்டு, ஒரு குட் டே பிஸ்கெட்டு, அப்புறம் 5 ஸ்டார் சாக்லேட், இதை மட்டும் தான் எடுத்துட்டு போய்க்கலாம். இதை மட்டும் எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது. அதுவும் எடுத்துட்டு அப்புறம் டைகர் பிஸ்கெட்டு அதுவும் எடுத்து போக கூடாது. காசெல்லாம் நாங்க அதெல்லாம் எடுத்து போக மாட்டோம். நாங்க காசெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம். எங்ககிட்ட ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு வேணா என்ன பண்ணலாம்? வச்சுக்கலாம். அதுவும் என்ன பண்ணக்கூடாதான்? காசு இப்ப வந்து என்ன சொல்லிருப்பாரு? ஏசு கிறிஸ்து இப்ப சீசன்ல கூப்பிட்டீங்கன்னா சீசன் என்ன கூப்பிட்டா சொல்லிருப்பாரு? காசு எடுத்து போக கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. கார்ல எடுத்து போவதையும் சொல்லிருப்பாரு. ஓகேவா? சரி. அப்புறம் ஆமா, அங்க இருந்து வரும்போது ஒரு ட்ரெஸ், இங்க வந்து ஒரு ட்ரெஸ், அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? அப்புறம் அதான் பேக்கே இல்லையே, பேக்கே கொண்டு போக கூடாது. அப்புறம்
போதும், அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட என்ன பண்ணுவோம், இருக்கிற மாதிரியே போகணும், இருக்கிற மாதிரியே கை வீசிட்டு போகணும். வல்லமை அதிகாரமும் வீட்டுக்கு போறதுக்கு எதனா வேணுமா, பேக் வேணுமா? இல்ல இல்ல, ஓகேவா? வல்லமை அதிகாரி எடுத்து போய் பிசாசை விரட்டினாங்க, வியாதி குணமாக்குனாங்க, திரும்பி வந்தாங்க. 10 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்களாம்? திரும்பி வந்து நாங்கள் செய்த யாவையும் அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணாங்களாம், இவருக்கு விவரித்து சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாராம், அப்படியா இப்படியா, சூப்பர், வெரி குட், அருமையான விசுவாசிகள், அருமையான அருமையான சொல்றத செஞ்சிருக்கிறீங்க. வாங்க, நான் என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு விருந்து செய்யணும். ஒரு விருந்து, இது என்ன பண்ண, ஒரு விருந்து. இல்லைன்னா எல்லாருக்கும் வந்து டீ சொல்லலாமா, டீ சாப்பிடலாம். இல்லைன்னா பப்ஸு, என்ன சொல்லலாம், பப்ஸு அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் விவரமா சொன்னாலும் வெரி குட்னு சொல்லல, சூப்பர்னு கை தட்டல. கூட்டி என்ன பண்ணாராம், படி, அதான் படி. அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு ஒரு பேக்கரிக்கு கூட்டு போவாரு, ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போவாருன்னு பார்த்தா, சரி அட்லீஸ்ட் போய் ரெஸ்ட் எடுங்கன்னா சொல்லிக்கலாம்ல. சரி பரவாயில்ல, ஊழியம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க, என்ன பண்ணுங்க நீங்க, ஒரு அடுத்த வாரம் நீங்க சபைக்கு வர தேவையில்லைங்க தான், போயிட்டு விரட்டிட்டீங்க, வியாதியெல்லாம் குணமாயிட்டீங்க, கால் வலிக்கும், நீங்க போயிட்டு பண்ண இந்த வாரம் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வாரம் கூட முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா அப்புறம் அடுத்த வாரம் வாங்கிக்கணும்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு கேட்டுட்டு நல்லது சூப்பர்னு கை தட்டாம நேரா கூட்டி எங்க போயிட்டாராம், வனாந்தரமான. வனாந்தரம் உங்களுக்கு தெரியும் இல்ல, நிறைய பேக்கரி இருக்கும், டீ கடை இருக்கும், பழக்கடை இதெல்லாம் இருக்கும், காய்கறி எல்லாம். அதுவா பரோட்டா கூட கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ சீசர் நினைச்சிருப்பாங்க, நம்ம தெரியாதனமா வந்து சேர்ந்துட்டுவோம், தெரியாதனமா வந்து கூடவே போனாங்க. அவங்க கூடவே போனா படிங்க. அவர்கள் பின்னே போனார், ஜனங்களை பின்னாடியே போறாங்க. ஏன்னா இந்த 12 பேர் போயிட்டு வியாதி குணமாக்குனாங்களா, பிசாசை விரட்டினாங்க. ஏய், இந்த முழங்கால் முட்டி, அக்கா முட்டி வச்சுட்டு இருந்தது, என்னக்கா இது முழங்கால் வலி, நீ இடுப்பு வலி, நீ என்னக்கா. ஒரு 12 பேர் வந்தாங்கம்மா. என்ன பண்ணாங்க, ஏதோ ஜோம் பண்ணாங்க, ஏதோ சொன்னாங்க, மந்திரம் ஏதோ சொன்னாங்க, ஜோம் பண்ணாங்க, அது சரியா போச்சு. ஏதோ எங்கக்கா போனாங்க, இப்படிதான் போனாங்க, இப்படிதான் போனாங்க. குன்னத்தூர், நம்பியூர், இந்த பக்கமா திரும்பி போனாங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப வந்தா 12 பேர் பாத்தீங்களா, அது அந்த பக்கம் போறாங்க பாருங்க. இங்க அப்படியே போய் வனாந்தரத்துக்கு விடுற மாதிரி இல்ல. ஜனங்க பின்னே போனார். ஜனங்க என்ன பண்றாங்களாம், அப்புறம் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி இருங்க ஜனங்களை ஏத்துக்கிட்டு ஏசுக்கிட்டு எதை பத்தி பேசினாராம், அதுதான் இவங்க சீசருக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டாங்களே. வியாதி குணமாக்குனாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை போய் பிரச்சனை பண்றாங்க. அதான் பண்ணாங்க இவங்க சீசர்களை பண்ண அதே பிரச்சனையே என்ன பண்றாரு, நமக்கே தெரியும் அப்படி பிரச்சனை கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ஓகே, நம்ம இப்பதான் போய் சொல்லிட்டு வந்தோம், அதையே சொல்றாங்களே இவங்க, சரி கேட்போம் அப்படின்னு என்ன பண்ணவங்க பண்ணிருந்தாங்க. சரி நம்ம போய் சொல்லிட்டு வந்தோம்ல கிராமத்துல, நம்பிக்கை சொன்னோம்ல, அதுதான் அவங்க என்ன பண்றாங்க. சொன்னதையே என்ன பண்றவரு என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு, அப்புறம் சுத்தமடைய வேண்டும், இவரும் சுத்தம் பார்க்கணும், இவரும் வேலையோ அதேதான் சுத்தம் பார்க்கனாரு. சாயங்காலம் ஆகிற போது, இப்பதான் சாயங்காலமா ஆக போகுது. என்ன டைம் இப்போ 11:11 ஓகேவா. இப்போ நானு சாயந்தரம் ஆகிற வரைக்கும் பேசுறேன், மைக்கு வைக்கிற மாதிரி இல்ல. அப்போ என்ன ஆகும், என்ன பண்ணுவீங்க நீங்க, பசிக்கும் தான், என்ன பண்ணுவீங்க, கல் எரிஞ்சு கொன்னுருவீங்க. வரண்டு ஹலோ, இது 108 ஆம்புலன்ஸா, அடிபட்டுச்சா, ஆக்சிடென்டா, ஐசியூவா, இந்த ஒரு ஆக்சிடென்டா, நான் வந்து பேசிக்கிறேன் வந்து அப்படின்ட்டு ஒன்றும் பண்ணல. திடீர்னு ஓடலாம், அது வந்து ஒரு டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்லாம். உறவு முறை வந்துக்கிறாங்க வீட்டில். என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு
சொந்தக்காரங்க வந்தாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன், நான் நீ வரக்கூடாதான் நினைச்சேன். ஆனா என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். இவரு வருவாரு எனக்கு தெரியாது, விஜயன் ஊழியத்துல இருந்து திருப்பூர்ல வருவாரு தெரியாது. இவங்க வர வந்துட்டாங்க. வழக்கமா நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க, சீக்கிரம் முடிச்சிருவீங்கன்னு வந்தேன். இவர் என்ன பண்றாரு, சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிறாரு. ஆமா நீங்க வந்து எதுவும் சொல்லலையா, அவனை நீங்க பிரசங்கம் பண்ணதான் அவரும் பண்றாரு. அதே 5 மினிட் தான், இவர் தான் 6 மணி வரைக்கும் பேசுறாரு. நீங்க சொல்லி இப்பதான் ஒரு கன்வென்ஷன் வச்சோம், வீடியோ எல்லாம் போட்டு காசு புரிய அவருக்கு எதுவுமே தெரியலையா, அது ஒரு மெட்ராஸ் பாய்ஸ் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதையே வச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, 6 மணி வரைக்கும் பேசிக்கிறாரு. இது என்ன இது, ஒரு கண்ட்ரோலு என்ன பண்ண, தனியா ஒரு குழு அமைக்கணும், இதுக்கு ஒரு குழு அமைக்கணும். நல்லா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய கோயில் விசேஷங்கள் நிறைய போயிருக்கிறோம். அங்கெல்லாம் போவோமா, என்ன பண்ணுவோம், மொட்டை போட்டோமா வந்துட்டே இருப்போம், பொங்கல் வச்சுமா சாப்பிட்டுமா சொன்னோமா, அப்புறம் அன்னதானம் போட்டாங்களா சாப்பிட்டுமா வந்துட்டு பொங்கல் வச்சுமா கும்பிட்டு ஊதி ஏன் வந்துட்டு நெருக்கி வச்சா தரிசனம் பார்த்து வந்துட்டே இருப்போம். இது என்ன புதுசா இருக்குது, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிறாரு அப்படின்ட்டு. சாயந்தரம் மாத்திரம் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து கலையிட்டே வரும், ஒன்னொன்னா கலைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சின்ன பசங்க கதை பண்ண முடியாது, அவங்க போயிடுவாங்க. ஓகே அப்படித்தானே. இதே சுச்சுவேஷன் சாயந்தரம் ஆகுது. அப்போ சொல்ல வேண்டிய முக்கியமான காரணம் என்ன சொல்றீங்க, ஒரு தேதி இந்த பாருங்க பிரதர், பசிக்குது, சுகர் பேஷண்ட், என்ன பேஷண்ட் பசிக்குது, மாத்திரை போடணும், என்ன போகணும் வீட்டுக்கு கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்ட்டு எதிர்த்து சொல்றோம். காரணம் என்னன்னா பசிக்குது, என்னது ஓகேவா. இது யாரும் என்ன பண்ண தடுக்க முடியாது. ஓகே, அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணாங்க, சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து எத்தனை பேருங்க, எத்தனை பேருங்க, எத்தனை பேருங்க, இங்க வா, சும்மா டேய் 2 பேர் வாடா, டேய் 12 பேரு, நீ பண்ணி வா, ஒரு 2 பேர் வாங்க. வெரி குட், ஒரு 2 பேர் வாங்கலாம். 12 சீசனுக்கு இருக்குதான். என்ன பண்றாங்க, அவரை நோக்கி நாம் இருக்கிற இடம் மனாந்தரமா இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். என்ன பண்ணுமா, இங்க கடையெல்லாம் ஒண்ணும் இல்ல, பசிக்குது, ஓகேவா, பசிக்குது, என்ன பண்ண நீங்க இவங்கள அனுப்பிடுங்க, இவங்க என்ன பண்ணுங்க, நீங்க அனுப்பிடுங்க, நம்ம கெத்தா நில்லுங்க. அப்படி ரவுடி பண்ணி இதுதான் வந்து என்ன பண்றது, கிறிஸ்தவத்தை நிறுத்த சொல்றது. புரியுதா உங்களுக்கு, வெரி குட், வெரி குட். கிறிஸ்தவத்தை நிறுத்துறியா இல்லையா, கிறிஸ்தவத்தை எங்க சபையில வந்து எங்க ஊரு இதை பத்தி விவசாயம் பண்ணணும், அவங்களுக்கு லோக்கல்ல அவங்க இருக்கிறது நிறுத்துறீங்களா இல்லையா. சாயந்தரம் பசிக்குது, கடைகள இல்ல, அனுப்பிட்டா என்ன பண்ண, அவங்க போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சாப்பாடு அவங்க செஞ்சுக்குவாங்க, ஓகேவா, இல்ல வாங்கிக்குவாங்க. இப்ப என்ன பண்ணிடணும், விட்டுருணும் பிரசங்கத்தை. வீட்டுல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இது நியாயமான காரணமா இல்லையா. இவங்க வந்து நிறுத்துங்க, நீங்க ஏன் பிரசங்கம் பண்ண வந்தீங்க அதெல்லாம் சொல்லல, நீங்க ஏன் டிராக்ஸ் கொடுக்க வந்தீங்க, இது எந்த ஊர்ல வந்து ஏசு பத்திலாம் சொல்லக்கூடாது, மதம் மாற்றம் பண்றீங்களா அதெல்லாம் சொல்லல. என்ன சொல்றாங்க, பிரசங்கம் எல்லாம் பண்ணி இவ்வளவு நேரம் பண்ணீங்களா, அதெல்லாம் போதும், தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறீங்களா, அதெல்லாம் நிறுத்திட்டு என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம், ஓகேவா. யார் இவங்க 12? ஆமா, பேதுரு, யோவானு, மத்தியேயு, மார்க்கு, அப்புறம் யாரு, சதேயு, லபேயு, பிலிப்பு, தோமா, எல்லாரும் இவங்களே நீங்க பாத்துக்கிட்டீங்க, ஓகேவா. அப்புறம் நம்ம காட்டி கொடுத்த யூதாசி யாருன்னு தெரியல, அவங்க எல்லாத்தையும் உள்ள என்ன பண்ணுவீங்க சேர்த்து வச்சு பாத்துக்கங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறதெல்லாம் போதும் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க, ஓகேவா. இடுப்பு கை இடுப்புல வைங்க, கை இடுப்புல நிக்கிறாங்க, சொல்லிட்டு நிக்கிறாங்க. சொல்றீங்க நீங்க நிறுத்தீங்களா இல்லையா, அனுப்பி விட்டுருங்க, அவ்வளவுதான். நாங்க கஷ்டப்பட்டு வாக்கா சர்ச்சுக்கு வாக்கான்னு கூப்பிட்டு வந்துருக்கிறோம். இன்னைக்கு பார்த்து ஒரு 11:30 மணிக்கு பார்த்தா நிச்சயமாக லேட் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க, லேட்டா செஞ்சுருக்கீங்க, கஷ்டப்பட்டு கூட்டு வந்துருக்குது எங்கெல்லாம் தெரியும். அடுத்த முறை நாங்க என்ன பண்ண முடியாது, ஊருக்குள்ள போக முடியாது, எங்க கஷ்டம் எங்கன்னு தெரியும். நீங்க என்ன பண்ணி ஜாலியா வந்து பேசிக்கிறீங்க. சரி, அடுத்த வருஷம் படி. அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க என்றார். என்னது,
இவங்க வந்து சொன்னது கரெக்ட் தானே சொன்னாங்க, சொன்னது ஒரு குற்றமா? நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? சொன்னது ஒரு குற்றமா? கரெக்டா தானே சொன்னாங்க, சாப்பாடே இல்ல. அது போக பாத்தீங்கன்னா அந்த 13 வசனத்துல எப்படி இருக்குது, இந்த கோர்ட்டு அதே அதிகாரத்துல இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம்னா 3 வசனத்துல சாப்பாடெல்லாம் கொண்டு போகாதீங்கன்னாரு. கரெக்டா? சாப்பாடெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த ஒரே பக்கத்துல ஒரு இந்த பக்கம் சாப்பாடு கொண்டு போகாதீங்க, இந்த பக்கம் நீங்களே. அநியாயமா இருக்குது, இது நமக்கு செட் ஆகாது, நம்ம வேற சபைக்கு போயிடலாம், நம்ம வேற சபை செட் ஆகாது, இது சரியில்லை, இது நாங்கெல்லாம் பயங்கர போக. நான் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து சபையில வரும்போது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். நீங்களே வந்து சாப்பாடு கொடுங்க. திடீர்னு இப்போ பிரசவம் பண்ணிட்டு லேட் ஆகுது வச்சுங்களேன், திடீர்னு கூப்பிட்டு எல்லாரும் சாப்பாடு செஞ்சிருங்க சிஸ்டர் அப்படின்னு எப்படி இருக்கும்? வந்து இதே காலையில பாசிங்க வந்துருக்கிறோம், நீங்களே சாப்பாடு கொடுக்கணும்னா எப்படி இருக்கும்? அப்படி ஏசு சொல்லிட்டாரு. சொன்னாரு சொல்லியா? சொன்னாரு. டீசல் ரொம்ப உஷாரு, இவங்க ரொம்ப உஷாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடாடா இவங்க எல்லாரும் முன்னாடியே போட்டு மானத்தை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தபாருங்க பாஸ்டர் எங்க கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, தவிர வேற எதுவுமே இல்ல. நீங்க பிரச்சனை பண்ணும் போது நாங்க என்ன பண்ணலாம் அதெல்லாம் கவனிக்கல, நாங்க எல்லாரும் பேக்கேஜ் செக் பண்ணி பார்த்தோம், ஓகேவா? ஒரு பையன் வச்சிருந்தா 5 அப்பம் 2 மீன், அவனையும் சாப்பிடறதுக்கு விடல, கொண்டு வந்துட்டோம். இந்த இதுதான் எங்களை ஆளை விடுங்க, இது நாங்க கிளம்புறோம், நாங்க கிளம்புறோம், இந்தா பிடிங்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க 5 அப்பம் 2 மீனை கொடுத்துட்டு போகிறதுக்கு பாக்குறாங்க. புரியுதா இப்ப உங்களுக்கு? எங்களை இந்த சாப்பாடு செய்யுங்க, டீ வாங்கிட்டு வாங்க, சாப்பாடு இதெல்லாம் செய்ய சொல்லாதீங்கன்ட்டு அவங்க உத்தராயிட்டாங்க, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்தது ஏறக்குரிய 5000 புருஷராக இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும் யார்கிட்ட சொன்னாரு? என்னன்னு சொன்னாரு? ஏங்க அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, 50 பேரா உட்காருன்ட்டு அவரே சொல்லலாம்ல, சொல்லலாம் தானே? ஆனா அவர் என்ன பண்ணாராமா, இந்த காலரெல்லாம் ஏத்து விட்டு வந்துக்கிறாங்கல்ல பிரசங்கத்தை நிறுத்த சொல்லி, அவங்களே பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்களே சாப்பாடு கொடுக்குறாரு. அதுவே ஒரு கஷ்டம். அது கூட கஷ்டம் என்னன்னா, நீங்க எல்லாரையும் வந்து பந்திக்கு, பந்தினா என்னதுங்க? தூங்குறதா? பந்தினா கால் நீட்டிட்டு ஜம்முன்னு தூங்குறதா? இல்ல இல்ல, சாப்பாட்டுக்கு உட்கார வைக்க சொல்றாரு. இதுக்கு நம்ம சொல்லாமே இருந்திருக்கலாமா? யோசிச்சிருப்பாங்கல்ல, வந்தது கேட்டது ஒரு குற்றமா? ஒரு நல்லதானே சொன்னோம். நீங்களே என்ன பண்ணுங்க, போயிட்டு எல்லாரையும் பந்திக்கு சாப்பிடறதுக்கு 50 பேரா உட்கார வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப 50 எத்தனை பந்தி உட்காரம்? 4000 20,000 பேர்ல எத்தனை 50 எத்தனை பந்தி? டைம் போயிட்டு நீங்க லேட் பண்றதுதான். 400 பந்தி, 400 பந்தி உட்காருது. உட்கார வச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் உட்கார வச்சுட்டு அப்படியே பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க, அங்க பின்னாடி வாலண்டியர்ஸ், அங்க பின்னாடி பேட்ச் குடுத்துட்டு அங்க பின்னாடி வாலண்டியர்ஸ்னா கவர்மெண்ட் அங்க பின்னாடி இருப்பாங்க. மறுபடியும் சீசரை கூப்பிட்டு அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுவாங்க, படி அப்படியே எல்லாரையும் உட்காரும்படி சீசர் என்ன பண்ண எல்லாரையும் போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிச்சு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசர்களுக்கு கொடுத்தார். யார்கிட்ட கொடுத்தாரு? இந்த சீசரை விடுற மாதிரி விடுற மாதிரியே இல்ல. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 20,000 பேருக்கு பரிமாறதுக்கு ஒரு 1000 பேர் கூப்பிட்டு வந்துக்கலாம்ல. ஒரு 1000 பேரை கூப்பிட்டு இந்தாங்க நீங்க பரிமாறுங்கன்னு கூப்பிட்டுக்கலாம். அவங்க எல்லாம் உட்கார சொல்லிட்டு இந்த ஆமேன் போட சொன்னாங்கல்ல, அவங்கள மட்டும் என்ன பண்ணீங்க நீங்க? தானே பண்ணிருப்போம், நீங்களா தானே பண்ணுவீங்க? இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் பேக் பெயின், சாரி முடியாது. அப்புறம் விசேஷம் எல்லாம் போயிட்டு அறிவிச்சு வந்திருக்கிறோம் பாஸ்டர். நான் கிராமத்துல போயிட்டு வல்லமை அதிகாரத்தையும் லைட் பண்ணி தான் பண்ணலாம், விரட்டணும், வியாதி எல்லாம் குணமாக்கணும், யாராவது கொஞ்சம் ஹெல்ப்புக்கு அனுப்புங்க. அப்படி இல்லையா இந்த இதை வந்து அடுத்த வாரம் கூட நீங்க பண்ணுங்க வச்சுக்க, நம்ம விசேஷம் கூட தனியா என்ன பண்ணலாம், ஒரு பொதுவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்களாமா, கையில 20,000 பேருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அப்போ ஆசி வச்சு இவங்களை கொடுத்து பரிமாற சொல்லிட்டாரு. பரிமாற யாருமோ கூப்பிடல, அவங்களுக்கு நிக்கவும் சொல்லல. இல்லைன்னா இன்னொன்னு பண்ணிருக்கலாம், என்ன செஞ்சிருக்கலாம், இந்த 12 பேர் இருக்கிறாங்களே இவங்களை லைனா நிக்க வச்சுட்டு 12 கூடைகள் அப்பமெல்லாம் வச்சுட்டு அந்த 20,000 பேர் லைனா வந்து என்ன பண்ணீங்க வாங்கிட்டு போயிருன்னு சொல்லலாம்ல, வேலை மிச்சம் தானே.
இவங்க குடிஞ்சு போயிட்டு பரிமாற வேண்டிய அவசியமே அவங்கதான் கீழே வளர்ந்து கீழே உட்காந்துட்டாங்கல்ல. 20,000 பேர் இப்படியே போனா என்ன ஆகும்? அப்படியே பிடிச்சிக்கிறேன்ல பேதுரு. ஏய் கொஞ்சம் பத்து போய் போடுறா, ஏய் இருடா நான் வர்றேன், நிமிர முடியல வர குடிஞ்சு அங்களும் பார்த்தா உட்காந்து இருக்கிறாங்களா அவங்க எல்லாம் டீச்சர்கள் கூட்டு வந்தாங்க ஜனங்க. அவங்க யோகன் மாமா பக்கத்து வீட்டானா இதெல்லாம் கூப்பிட்டீங்கணும் தெரியலண்ணா, ஆள் தெரியலண்ணா நம்ம இங்க கூட குழந்தீங்கண்ணா ஃபர்ஸ்ட் நான் கொடுங்கண்ணா கொஞ்சம் பசிண்ணா காலையில வந்தண்ணா ரொம்ப நேரம் பேசிக்கிறாண்ணா எனக்கு தெரியாதுண்ணா கொடுண்ணா இங்கண்ணா இங்க ஒருத்தர் பேசுறி பிலிப்பு மாத்தி கேட்டு பசிதான் கொண்டு இருந்தா அவங்கள ஏய் வந்து வாங்கிக்கிறா இல்ல நான் வரேன் அவர் வர உட்கார சொல்லிட்டு யாரும் எந்திரிக்க கூடாது அவர்னு சொல்லிட்டாரு. யாரும் எந்திரிக்க கூடாது. அதுல என்ன பண்ணாரமா சாப்பிட்டு திருப்தியா பரிமாறணும். என்ன பண்ண திருப்தி அடைஞ்சாங்களா இல்லையா? திருப்தி அடைதுன்னா என்னதுங்க? சாப்பாடு போட்டு ரசம் ஊத்திட்டு போங்கன்னு சொல்றதா? அவங்க எவ்வளவு கேட்டாலும் வடை பாயாசம் எதை கேட்டாலும் என்ன பண்றது? போதுமா இன்னும் எதனா வேணுமான்னு கேட்கணும், விசாரிக்கணும். அப்படியே போயிடக்கூடாது. 20,000 பேருக்கு கூட்டத்துல பின்னாடி போய் நின்று கூடாது. என்ன பண்ணுமா இல்ல திருப்தியா சாப்பிடுறதுன்னா என்னது? அது வந்து சப்பாத்தி அப்பமா மீன்னா நம்ம எவ்வளவு சாப்பிடுவோம்? அது சௌரியத்துக்கு சாப்பிட்டே இருப்போம். அதனாலதான் மீன் நம்ம அதிகமா பரிமாற மாட்டாங்க. ஏதோ சிக்கன் போட்டு ரசம் சாம்பார் போட்டு ஊத்தி விட்டுருவாங்க. ஓகேவா? மீன் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் சாப்பிட சப்பாத்தி எல்லாம் நீங்க நிறுத்துங்க, மீன் மட்டும் ஓகேவா? சோ திருப்தியா சாப்பிடுற வரைக்கும் என்ன பண்ணணும்? கேள்விக்குறி மாதிரியே கூட்டிக்கிட்டே மாதிரியே இருக்கு. இது உங்களுக்கு தேவையா? என்ன செஞ்சிருக்கலாம்? கம்முன்னு அமைதியா கூட்டத்தோட கூட்டமா சரி. அங்க இருந்த ஒரு 1000 பேரையும் கூப்பிடல பரிமாறத்துக்கு. இங்க ஒரு 12 பேர் லைனா நிக்க வச்சுட்டு லைனா வந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லல. அது வாங்கிட்டு வேலை பிடிச்சு தானே. லைன் ஒரு 12 லைன் எத்தனை அப்பம் வேணும், எத்தனை மீன் வேணும், இந்த வாங்கி கிளம்பு போனா மறுபடியும் வர மாட்டாங்களா? நல்லா ஜாலியா நின்றுட்டு என்ன பண்ணலாம்? கூத்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த இதுவும் பண்ணல. அவங்கள புரியறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்களா இருந்தா சீசரா இருந்தா அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? அந்த சூழ்நிலையில அந்த சிச்சுவேஷன்ல நீங்க தான் சீசரா இருந்துன்னு வச்சுக்கலாம். போயிட்டே இருக்குது, டைம் ஆயிட்டே இருக்கு. நீங்களா என்ன செய்வீங்க? நீங்க தான் டீச்சர்னா என்ன பண்ணுவீங்க? அமைதியா இருக்கா டைம் ஆகுது, லேட் ஆகுது. நீங்க என்ன செய்வீங்க? நமக்கு எதுக்கு பம்பு? அமைதியா உட்காந்துருவோம். சோத்திரம் 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 ஆண்டவரே, இந்த பாஸ்டரே ரட்சியம், இந்த பிரதரை ரட்சியம் சரியா வந்துட்டு இருக்கிறாரு. ஆட்சி சொல்லுவாருன்னு பார்த்து அது நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரசங்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பேசுற மாதிரி இங்கே ஒரு ஆட்சி முடிச்சு அதோட போயிருந்துட்டேன். நாளைக்கு போட்டு போலான்னு வந்தேன். சோத்திரம் என்ன செய்வீங்க சொல்லுங்க? நமக்கு எதுக்கு பம்பு? அமைதியா உட்காந்துருக்கோம் தானே. என்ன செய்வீங்க? அதான் ஜபம் பண்ணிருப்பீங்க, எதுக்கு போயிருந்துருப்பீங்க. ஓகேவா? சரி. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கி அவரு அந்த 5000 புருஷங்களை சாப்பிட்டு எத்தனை கூட மீதி எடுத்தாங்களாம்? எப்படி இது நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணி கொடுத்தாருல, அவருக்கு என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து அவ்வளவு சக்தி இருக்குது. அதனால நம்ம ஜபம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். சீசனுக்கு என்ன கொடுத்தாரு? யார்கிட்ட இருந்து கடை வாங்கி கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து வல்லமையும் அதிகாரத்தையும் சீசனுக்கு கொடுத்தாருல முதல்லயே. அந்த வல்லமை அதிகாரத்தை வல்லமை வச்சுதானே இவர் என்ன பண்றாரு? ஆயுஷ் எடுத்து கொடுக்குறாரு. அதே வல்லமையை வாங்கி வச்சுக்கின்னு பாக்கெட்ல அது யூஸ் பண்ணாம என்ன பண்றாங்க? 11 ஆயிரத்தை பத்தி பேசாத, போதும் போதும் என்ன பண்ற வீட்டுக்கு. இவங்க வல்லமை அதிகாரம் இருக்குது இல்ல, இவங்களே அப்போதான் ஜெபம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. பார்த்து போச்சு. கூட்டத்தை பார்த்த உடனே, பிரச்சனைய பார்த்த உடனே, வியாதிய பார்த்த உடனே, சண்டைய பார்த்த உடனே, வறுமைய பார்த்த உடனே, கடனை பார்த்த உடனே விசுவாசின்றதே மறந்து போச்சு. என்ன பாச்சு?
ஓகேவா? வாக்குத்தத்த வாசனம் என்னென்ன பிரசங்கம் பண்ண பிரசங்கம் மண்டியில் அதெல்லாம் மறந்து போச்சு. ஏன்? பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு வந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அப்ப குடும்பத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை பெருசா தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அபிஷேகம், வல்லமை, பரிசுத்த இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் ஜபத்துல என்னன்னா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் என்ன பண்ணுது? மறந்து ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது என்ன ஆகுது? உங்க பேங்க்ல எவ்வளவு இருக்குது, யாருக்கு என்ன பணம் கொடுக்கணும், இது கூட மறந்து போயிடும். நம்ம லேட்டா வந்திருப்போம், வீட்டுல சமையல் பண்ணலாம், வீட்டுல ஏதோ இருக்கும், அது கூட மறந்து போயிட்டு பட்டினியா படுத்துறோம், காலைல சாப்பிடுறோம் சொல்லி பார்த்துருவோம். ஓகேவா? பிரச்சனைகள் நெருக்கடி வரும்போது என்ன நினைக்கும்? பிரச்சனை வரும்போது வல்லமை அதிகாரமும். ஓகேவா? ஸோ இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து தெரியாதா இவ்வளவு பேர் பச்சையா இருக்கிறாங்க, நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கணும் தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து ஐடியா கொடுக்கலாமா? ஐடியா 20,000 பேருக்கு பரிமாறி பெண்டு கேள்விக்குறியாச்சு. ஸோ இந்த வல்லமை அதிகாரத்தையும் பயன்படுத்தல, சொந்த முயற்சியில ஞானத்தை பயன்படுத்தி என்ன பண்ணணும்? விட்டுருங்க போதும், சாப்பிடு நல்ல இதான் சொன்னாங்க. ஆனாலும் அதுல சுய சிந்தனை என்ன பண்ண, சுயமா பலத்துல வந்து என்ன பண்றாங்க? வெளிப்பட்டான். சுய பலத்தை, திறமைய எனக்குள்ள புரியும் நான் அப்படின்னு வருது. சுய பலம் வருது, தேவ பலத்தை விட்டுட்டு என்ன வருது? சுய பலம் வருது, தேவ வல்லமைய விட்டுட்டு சுயம் இது பண்ணலாமா அது பண்ணலாம் வீடுலாம் என்ன பண்ணி யோசிக்குது. என்ன பண்ணும்? அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு? அவருக்கு தெரியாம இருக்குமா? 20,000 பிரசிங் பண்ணிருக்கிறாரு, அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொல்றவருக்கு தெரியாம இருக்குமா? அப்போ சீக்கிரம் மட்டும் அவருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம்? ஓகேவா? அப்படி இருக்கலாம். ஸோ அப்படி இல்லையா, நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணி, ஆண்டவரே யாருக்குமே பசி ஆகக்கூடாது, யாருக்குமே தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லிட்டுக்கிறாரு, பரலோகத்தை பத்தி பேசிக்கிறாரு. அவர் வந்ததே பரலோகத்தை பத்தி, ஜனங்களை பரலோகத்துக்கு கூட்டு போத்தானே, பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நரகத்துக்கு ஜனங்க போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு கூட்டு போத்தா வந்துக்கிறாரு. ஸோ அதை பத்தி என்ன பண்ற முக்கியமான மேட்டர் பேசிக்கிறாரு. அப்ப யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? வீட்டு ஞாபகம் வரக்கூடாது. அந்த ஸ்டவ் கேஸ் மூடணுமா ஆஃப் பண்ணணுமா இல்லையா அந்த ஞாபகம் வரக்கூடாது. சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, மட்டன் கிடைக்குமா கிடைக்காதா, அது இதெல்லாமே என்ன பண்ணக்கூடாது? வர கூடாது. அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? ஒரு தேவ பகவத் ராஜ்யத்தை குறித்து நல்லா கேட்டுட்டு ஒருத்தரும் நரகத்துக்கு போக கூடாது, எல்லாம் பரலோகத்துக்கு போயிடணும். 20,000 பேரும் பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். வல்லமையை பயன்படுத்தி அதுவும் பண்ணணும். அந்த 5 மீனை ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் சரி அப்படியே பாஸ் பண்ணுங்க, யாரும் அசையக்கூடாது, அப்படியே என்ன பண்ணி எதிர்க்காதீங்க, அப்படியே ஷேர் பண்ணுன்னு சொல்லலாம். அதுவும் பண்ணல. ஸோ வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்த இல்லை. ஓகேவா? ஸோ இவர் ஏன் இதை பத்தி பேசிக்கிறாரு? இவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி நீங்களே பரிமாறி சொன்னாரு? ஏதாவது தெரிஞ்சா உங்களுக்கு புரிய முடியுதா? ஏன் அவரு நீங்களே பரிமாறுகின்றாரு, நீங்களே உட்காரவைங்கன்றாரு? சீசன் விடவே மாட்டேன்றாரு. இந்த எண்ணாத்தமாவே கத்திர சோதி சொன்னாங்கல்ல, அவங்க விட்டவே மாட்டேன்றாரு. அவங்க தான் அனுப்புறாரு, எல்லாமே வருதா? ஏன் அவர் மனசுல இருக்குது? புரிஞ்சுக்கணும் மனசுல சொன்னீங்க, அப்பா அம்மாலாம் கொண்டு போக கூடாது, நீங்களே கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, என்ன நியாயம்? எல்லாம் நீங்க வாங்க, எங்க ஜனதா இருக்குறாங்க, கேளுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. மைண்ட்ல புரியவே முடியும். இப்பதான் கொண்டு போகாதுன்னாரு 3 வருஷத்துல 13 என்ன பண்றாரு? நீங்களே கொடுக்குன்றாரு. இப்போ மைண்ட்ல என்னதான் இருக்குது? ஓகேவா? மைண்ட்ல என்னதான் இருக்குதுன்னா 2ஆம் வருஷத்துல என்ன இருக்குது? 2ஆம் வருஷம் படிக்க 2 11ஆம் வசனம். ஜனங்கள் அதை அறிந்து அவர்கள் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. ஓகேவா? அதே அதிகாரத்துல 27ஆம் வசனம். 2 அதிகாரத்தையும் போகாதீங்க. 27 இங்கே நின்றவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முன் போதும். அதே அதிகாரத்துல 60ஆம் வசனம். அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க முன் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை நீ போய் எதை பத்தி பேசணும்? 62ஆம் வசனம். அதற்கு இயேசு தலையின் மேல் தன் கையை வைத்து நினைத்து பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை தகுதி அல்லவன். அப்ப ஒரு மைண்ட்ல என்ன இருக்கு? நீ எந்த கேள்வி கேட்டாலும் எந்த சூழ்நிலைக்கு போனா ஒரு அதிகாரத்துல மட்டும் சொல்றேன், ஒரு வாக்குள்ள என்ன வருது? தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் போனோம் ஆத்துமாக்கு நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு பாரத்தினாலதான் என்ன பண்ணிருக்கிறாங்க? பைபிள் கலைக்கு போனாங்க, சபைய
ஆரம்பிச்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு சபையை நம்ம ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் முக்கியம். எது முக்கியம்? அப்ப மண்டல் என்ன இருக்குது? கிறிஸ்தியே சொல்லுது சிந்தை என்னது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி பசி, வியாதி, இந்த இடுப்பு வலி, தலைவலி, முழங்கால் வலி, இதெல்லாம் என்னது? சரி, ஜலதோஷம், காய்ச்சல், இருமல், இதெல்லாம் தும்மல் எல்லாம் தேவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு வச்சு அவர் பேசுகிறாரு. இந்த ஊழியத்துக்காக பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனதுக்கான ஒரு அடிப்படை தான் சபை. எதுங்க? உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போன அடிப்படை எது? சபை செயல்படுகிற, அறிவிக்கிற, நடத்துகிற எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தூணா இருக்கணும், ஒத்துழைப்பா இருக்கணும். இடரல் வர்றது சகஜம்தான். ஆனால் யாரால் வருதோ அவங்களுக்கு ஒரு ஜபம் வைக்கிறோம் வாங்கன்னா என்ன பண்ணிடணும்? வந்துடணும். ஒரு ஸ்பெஷல் கூட்டம்னா வாங்கன்னா வந்துடணும். இது கொஞ்சம் கிளீன் பண்ணணும் வாங்கன்னா வந்துடணும். இங்க போகணும்னா இதை கூட்டுங்கன்னா கூட்டணும். நான் போனவங்க தானே கூட்டினேன், மாசம் மாசம் நான் தானே கூட்டுக்கிறேன். இல்லையே தான், அதே சீசர் தான். சீசரியே தான் கூப்பிடுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? சீசரியே தான் கூப்பிடுவாரு. புரியுது உங்களுக்கு? நீ யார் யாரு அதிகமா கடினமா சபைக்கு செய்யறீங்க? போன வாரம் தான் செஞ்சேனே. ஆமா, நீங்க தான். புரியுதா உங்களுக்கு? யார் யாரெல்லாம் நீங்க வைராக்கியமா நிக்கிறீங்களோ, வைராக்கியமா நிக்கிறீங்களோ தானே பண்ணுவார் ஆண்டவர். பயன்படுத்திட்டு இருப்பாரு, விட மாட்டாரு. ஸோ இடரல் நம்மளால வந்துடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான இந்த முக்கியமான பணியில இடரல் நமக்கு மூலியமா வந்துடக்கூடாது. உதவி மட்டும் தான் நம்ம மூலியமா இருக்கணும். நம்ம உதவி செஞ்சுட்டே இருக்கணும். எதுக்கு? தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு. எந்த சூழ்நிலையிலேயும் முகம் சுளிக்காமல், முகம் கோணாமல், கசப்பான உணர்வு வந்துடவே கூடாது. வந்துடுவே, கழிச்சுக்கவே. ஏன்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ள இருக்கணும்னா அவர் சிந்தையில் என்ன இருக்குது? அப்போ கிறிஸ்துவில் இருக்கிற அந்த சிந்தை பிரகாரமே அவருடைய சித்தத்தை நம்ம செயல்படுத்தணும்னா என்ன செயல்படுத்தணும்? நம்ம யோவான் 9:31 என்ன படிச்சோம்? அவர் சித்தத்தின்படி ஒருவர் தேவபக்தனா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்யணும். அப்ப சித்தத்துனா என்னது? ரட்சிப்புக்குள்ள ஒரு சபையை என்ன பண்ணணும்? நிரப்பிட்டே இருக்கணும். வருகிறதான புத்தாண்டில் நம்ம என்ன பண்ண போறோம்? நுழைய போறோம். நம்ம என்ன பண்ணணும்? இந்த வருஷத்துல யாரையாவது என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு வந்து விட்டுணும். நரகத்துக்கு விட்டக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க ஆளை கொண்டாந்து சேர்க்கிற வேலையை செஞ்சீங்கன்னா அதுதான் அவருடைய சித்தம். அதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு கேட்கலன்னா கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டியது என்னது? சித்தத்தை. சித்தனா என்னது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு. புரிஞ்சா இப்ப உங்களுக்கு? மீண்டுமாக எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர்களுக்கும் மீண்டுமாக நான் நன்றி கிறிஸ்டியன் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. கை தட்டலாமா? நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாய் வல்லமையும் அதிகாரத்தையும் சீஷர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் பிரசங்கிக்கும்படி கடந்து போய் மிகுந்த அந்த பிரயாசத்தின் மத்தியில் அவர்கள் திரும்பி வந்த பொழுதும் அவர்களை அழைத்து கொண்டு போய் மறுபடியும் வனாந்தரத்திலே அவர் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அந்த ராஜ்யத்தின் காரியங்களை எல்லாம் தன் சீஷர்களுடைய உள்ளங்களுக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக மீண்டும் 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 சீஷர்களை பயன்படுத்தினது போல இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் கட்டுகிற பணியில மீண்டும் மீண்டும் செயல்படுகிற எங்களை அப்பா, வேலையில உண்மையா இருக்கிறவர்களை, உத்தமமா இருக்கிறவர்களை மீண்டும் மீண்டும் கடின உழைப்புக்கு நேராய், அப்படிப்பட்ட செயல்பாட்டுக்கு நேராய் நீர் எங்களை கொண்டு வருகிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே உமக்குள் இருந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சீஷர்களுக்குள்ளே கடத்தினீர். அந்த ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போனீர். அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்கும் கர்த்தாவே பணியை ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க வைத்தீங்களே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தின் பணி செய்வதற்கு எங்கள் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சபையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து ஊழியத்தை குறித்து சபையில நீங்க பேசி வருகிற கிருபைக்காக
நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று நாங்கள் பிரசங்கித்த வார்த்தையின் தொடர்ச்சியை இன்றைக்கு அருமையான சகோதரர் மூலமாய் நீங்க கொண்டு வந்த சபையில மீண்டும் பேசி இருக்கிறீங்களே. நாங்கள் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பணி செய்ய என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அருளுவீராக. பலன் செய்கிறதுக்காய் வல்லமையை எங்களுக்கு தந்து, உடைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்து நீங்க பயன்படுத்தி வருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தும். நீர் கொடுத்த வல்லமையும் அதிகாரத்தையும் நாங்கள் செயல்படுத்தாதபடி, நாங்கள் அமைதியா இருந்து விடாதபடிக்கு அதுவரே நீர் கொடுத்த வல்லமையும் அதிகாரத்தையும் தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காய் செலவு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சகல பிசாசுகளை துரத்தவும், சகல நோய்களை குணமாக்கவும் இந்த வல்லமையும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்திடணும். ஆண்டவரே, நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்பா. ஆனால் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற வரையிலும், அந்த ஆத்துமா சபையில வந்து நிலைத்திருக்கிற வரையிலும், அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க போராட, அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் சில வேளைகளை அலட்சியமா இருக்கிறோமே, அதெல்லாம் இனி இராத படிக்கு நாங்கள் கவனம் செலுத்த, ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிற தேவ ராஜ்யத்தின் பணியை தொடர்ந்து செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க நாம மகிமைப்படட்டும் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த தேவதாசனை நீங்க இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் கர்த்தாவை செய்கிற இந்த கிதியோன் மினிஸ்ட்ரி இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய தியாகங்களை, அவருடைய பிரயாசங்களை, அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. உங்க வல்ல நாம மகிமைப்படட்டும். நாங்கள் அப்பா ஒருமித்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நாங்கள் ஸ்திரம்பட செய்ய, ஆண்டவரே நாங்கள் வெற்றியாய் செய்ய, ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உண்மையுள்ள ஊழியனாய் நின்று செய்ய எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். எங்களை தாழ்த்துகிறோம். உங்க வல்ல நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. நல்ல சுகபல ஜீவனை எல்லாருக்கும் நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுடைய பலன், தேவனுடைய சுகம் ஆளுகை செய்யட்டும். எல்லா பலவீனங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும். ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல கால சூழ்நிலைகள் நீங்க அமைத்து தருகிறதுக்காய் நன்றி. சரீரத்துக்கு நல்ல பலனை தந்து நடத்துகிறதுக்காய் நன்றி. மன விருப்பங்களை கர்த்தர் நீங்க நிறைவேற்றுகிறதுக்காய் நன்றி. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்தது நல்லது என்று உணரும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதுக்காய் நன்றி சுவாமி. உங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.